தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2 முறை அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 1040 ரூபாய் அதிகரித்து சவரன் 76,280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பிரதமர் மோடி அரசுமுறை பயணமாக ஜப்பான் சென்றுள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. AI, செமிகண்டக்டர், கனிமவள துறைகளில் இணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். புல்லட் ரயில் திட்டத்தில் ஜப்பானுடன் இணைந்து செயல்படுவோம் என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். இந்தியா ஜப்பானின் தொழில் நிறுவனங்களை இணைப்பதில் கவனம் செலுத்தப்படும் எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாதம் தொடர்பாக இந்தியா ஜப்பான் கவலை கொண்டுள்ளதாக பிரதமர் மோடி கூறினார். பாதுகாப்பு விவகாரத்தில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட முடிவு. இந்தியா வியத்தகு பொருளாதார வளர்ச்சியை கொண்டுள்ளது. பிரதமர் மோடியுடனான சந்திப்பின் போது ஜப்பான் பிரதமர் ஷிகெரு இஷிபா தெரிவித்தார். விண்வெளி துறையில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளதாகவும் அறிவித்தார். GST வரி குறைப்பு சாதாரண மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். மாநிலங்களின் வரி வருவாய்க்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என டெல்லியில் நடைபெற்ற எதிர்க்கட்சி நிதி அமைச்சர்களின் கூட்டத்தில் தீர்மானம். மாநில வருவாயை பாதுகாக்காமல் GST சீர்திருத்தங்கள் பயனளிக்காது என்று மத்திய அரசின் GST சீர்திருத்தம் குறித்து முதல்வர் ஸ்டாலின் கருத்து. GST சீர்திருத்தம் மூலம் மாநில வருவாயை குறைக்கக்கூடாது என்றும் முதல்வர் வலியுறுத்தியுள்ளார். நெல்லுக்கான ஆதார விலையை 2500 ரூபாயாக உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சாதாரண ரக நெல் குவிண்டாலுக்கு 131 ரூபாயும் சன்ன ரகத்துக்கு 156 ரூபாயும் உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக இரட்டை இலை சின்னம் தொடர்பாக பதில் அளிக்காதது ஏன் என தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் கேள்வி. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதில் அளிக்க உத்தரவிட்டுள்ளது. கான்டாக்ட்ல இல்ல, இந்த குழந்தையும் எனக்கும் ஆன ஒரு இதுக்காக நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். அதை தான் நான் கம்ப்ளைண்டா உள்ள வச்சிருக்கேன். இப்போ என்னன்னா, அவர் என்னை ஏமாத்திருக்காரு. இந்த குழந்தைக்கான ஒரு பதில் வேணும். அவர் தான் இந்த குழந்தையோட அப்பா. அதை அவர் எனக்கு ஒரு பதில் சொல்லணும். சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். தன்னை திருமணம் செய்வதாக கூறி கர்ப்பமாக்கி ஏமாற்றிவிட்டதாகவும் 2 முறை தாக்கியதாகவும் ஜாய் கிறிசில்டா குற்றம் சாட்டியுள்ளார். இல்லாம சினிமா இல்ல, ஆக்ஷன் இல்லாம சினிமா இல்ல. காதல்ல ஆக்ஷன் இருக்கும், ஆக்ஷன்ல காதல் இருக்கும். அது ரெண்டு இல்லாம எப்படி திரைப்படத்தில் நடிக்கிறது? கண்டிப்பா காதல் இருக்கும், ஆனா முத்த காட்சி மட்டும் இருக்காது. நடிகை சாய் தன்ஷிகாவுடன் நிச்சயதார்த்தம் இனிதே நடந்தேறிய நிலையில் இனி முத்த காட்சிகளில் நடிக்க மாட்டேன் என நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார். நடிகர் சங்க திறப்பு விழா முடிந்த அடுத்த முகூர்த்தத்தில் தனது திருமணம் நடைபெறும் எனவும் அவர் கூறியுள்ளார். தூத்துக்குடி எட்டயபுரம் அருகே அருணாச்சலபுரத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து நிகழ்ந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெடிவிபத்தில் 4 கட்டடங்கள் சேதமடைந்த நிலையில் ஒரு உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பார்க்கிங் விவகாரத்தில் மாற்று சமூக மாணவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்ட விவகாரத்தில் போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். 3 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வரும் 31ஆம் தேதியுடன் சட்டம் ஒழுங்கு DGP ஆக உள்ள சங்கர் ஜிவால் ஓய்வு பெறும் நிலையில் அவருக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தீயணைப்பு ஆணையத்தின் தலைவராக சங்கர் ஜிவால் நியமிக்கப்பட்டுள்ளார். காவல்துறை நிர்வாக பிரிவு DGP வெங்கட்ராமன் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தார். DGP சங்கர் ஜிவால் ஓய்வு பெறும் நிலையில் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு DGP ஆக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
தமிழகத்தில் 9 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. சிபிசிஐடி சிறப்பு புலனாய்வு பிரிவின் ஐஜியாக இருந்த அனிஷா உசைன், சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக இருந்த லக்ஷ்மி உள்ளிட்ட 9 அதிகாரிகள் மாற்றப்பட்டுள்ளனர். அன்னையின் திருக்கொடியானது பக்தியுடன் வெளியே எடுத்து வரப்படுகின்றது. பவனிக்காக மரியே வாழ்க, மரியே வாழ்க. வேளாங்கண்ணி ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. கொடியேற்றத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். சென்னை பெசன்ட் நகரில் அன்னை வேளாங்கண்ணி மாதா பேராலய திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவில் திரளானோர் பங்கேற்று வழிபாடு செய்தனர். திருச்சி முசிறி அருகே தனியார் பள்ளி வேன் மோதி கும்பாபிஷேக விழாவுக்கு வந்த 5 வயது சிறுமி பரிதாப பலி. காட்டுப்பகுதி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஃபர்ஸ்ட் 200 கேட்டாரு. நம்ம பர்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணா 500 பார்த்துட்டாரு. பார்த்துட்டு ஒரு 500 தேவைப்படுது, 500 கொடுத்துருக்கேன், 530 அனுப்புறேன், டக்குனு 530 அமைச்சிட்டேன்னு சொல்லிட்டு காமிச்சாரு. பட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அக்கௌண்ட் அமைச்சிருக்காரு. காட்டுங்கன்னு சொன்ன உடனே நமக்கு மெசேஜ் வரல. காட்டுங்க சொன்னா அவங்க ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு BM அப்படின்னு வருது. நம்ம வந்துட்டு வெற்றிவேல் ஸ்டோர் வரும். அவர் BM அப்படின்னு வந்துட்டு அமைச்சிருக்காரு. என்ன ப்ரோ வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோன் எடுத்து ஆன் பண்ணணும், ஸ்கேமா இருக்கும்னு நினைச்சு ஆன் பண்ணணும். வீடியோ எடுக்காதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க உடனே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு உடனடியாக ஜிபேயில் பணம் அனுப்புவதாக கூறி ஏமாற்று பேர் வழிகள் மோசடி செய்து வருவதாக கார் ஓட்டுநர் தனக்கு நேர்ந்த சம்பவம் குறித்து விழிப்புணர்வு வீடியோ வெளியிட்டுள்ளார். சைபர் கிரைம் போலீசார் வீடியோ காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உத்தரகாண்ட் மாநிலம் ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மலைப்பகுதிகளை ஒட்டிய சாலைகள் சேதமடைந்த நிலையில் பல்வேறு பகுதிகளுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. ஹிமாச்சல் பிரதேச மாநிலம் மனாலியில் வெள்ளப்பெருக்கால் தேசிய நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி சரிந்து ஆற்றில் விழுந்தது. மனாலி லே இடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். தெலங்கானா மாநிலம் மேடக்கில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு செல்லும் பாதை மழை வெள்ளத்தில் மூழ்கியது. பிரகாரத்திலும் வெள்ளம் ஆர்ப்பரித்து சென்ற வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. பீகார் காங்கிரஸ் அலுவலகம் முன்பு பாஜக காங்கிரஸ் தொண்டர்கள் கடுமையாக மோதிக்கொண்டனர். பிரதமர் மோடி மற்றும் அவரது தாயார் குறித்து அவதூறு கருத்து தெரிவிக்கப்பட்டதாக கூறி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மோதல் வெடித்தது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் விசாரணையை தள்ளி வைக்க கோரினார் ராகுல் காந்தி. அவருக்கு ஜார்க்கண்ட் நீதிமன்றம் 2000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. ராமர் பாலத்தை தேசிய பாரம்பரிய சின்னமாக அறிவிப்பது குறித்த முடிவை தெரிவிக்க கோரி பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி மனு தாக்கல் செய்துள்ளார். மனுவிற்கு 4 வாரங்களில் பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு.
தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக வழக்கறிஞர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை ஏன் ரத்து செய்யக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. சென்னை காவல் ஆணையரின் கருத்தை கேட்டு தெரிவிக்க டிஜிபிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. காசாவில் இஸ்ரேல் படைகளின் தாக்குதல்களால் உயிரிழந்த பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 62,966 அதிகரித்துள்ளது. இதுவரை 1,59,266 பாலஸ்தீனியர்கள் படுகாயமடைந்துள்ளனர். போலந்தில் வான்படை சாகசத்தின் போது F-16 போர் விமானம் தரையில் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்து எரிந்து விபத்து ஏற்பட்டது. இவ்விபத்தில் விமானி பரிதாபமாக உயிரிழந்தார்.